கிரகஸ்தனா இல்லாமல் ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து இப்படிலாம் போகும்போது அந்த ரெக்கார்டிங் பார்ட் ஆஃப் த பிரெயின் இதை நம்ம கல்வின்னு எடுத்துக்கலாம். ஸோ கலைகளை கற்பது கல்வி. நம்ம இப்போ ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு பாதைக்குள்ளே போய் நம்மளுடைய பிரெயின் வித்தெல்லாம் பெருசு பண்ணி இப்போ அவன் அவனுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறக்கும் பொழுது அந்த பழைய நாலேஜ்லாம் இருக்கு எல்லாம் எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியே வரும். பல ஜென்மங்கள்ல அவன் எடுத்த எல்லாமே அந்த உயிரில் இருக்கு. இப்போ அவன் இன்னொரு ஒரு மனித பிரிவை எடுக்கிறான்னு வச்சுங்களேன், இது வேணும்னு நினைச்சோம். இப்போ வந்துட்டோம். தமிழ்ல உங்களுக்கு ஒரு ஒரு புக் இருந்தது, ரங்கூன்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க, மானிட மர்ம சாஸ்திரம் தமிழ் புத்தகம். அதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கு. ஆமாம், நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டோமே, இப்படி மாட்டிட்டோமே, உள்ள மிகுந்த வேதனையில் இருக்குமா. மிகுந்த வேதனையில் அந்த கர்ப்ப வேதனை அதுதான் கொடுமையான வேதனையாகும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த ஆனந்தமயமான சிரிப்பு, அந்த மாதிரி சிரிப்பு யாராலையும் சிரிக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன். அந்த சிரிப்பு எதனால வருது அப்படின்னா, அதுக்கு நடுவில் அந்த கடவுளனுடைய காட்சி கிடைக்குமா, தெய்வமும் குழந்தையும் ஒன்றையின்றாங்களே. ஆமாம், அந்த இது கிடைக்கிறதுனால தான் அது சிரிக்குதான். அந்த ஆனந்தமயமான சிரிப்பு சிரிக்கும் தூக்கத்தில். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் தொடர்ந்து பல சுவையான தலைப்புகளின் கீழ் என் நண்பர் திரு ராஜேஷ் அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். இன்றும் ஒரு சுவையான ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம், வாருங்கள். வணக்கம் ராஜேஷ். வணக்கம் நந்து. இப்போ போன நிகழ்ச்சியில் நம்ம அந்த ஆன்மீகமும் அந்த மதம் இதை பற்றி நம்ம பேசணும். இந்த பிரம்மச்சரியம், தியான முறைகள் இதெல்லாம் பற்றிலாம் ஓரளவுக்கு பேசணும். அப்போ என்ன நடக்குது எல்லாமே ஓரளவுக்கு. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த ஹியூமன் பிரெயின் இருக்குது பாருங்கள், மனித மூளை, இது கான்ஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்காது. ஒரு நிமிஷம் அது நினைவு நிலையில் நம்ம இருக்கும் பொழுது, தூங்கும் பொழுது கூட என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. இப்போ நினைவு நிலையே வச்சுப்போம். நம்ம காலைல ஒரு 6 மணிக்கு எழுந்துக்கிறோம், நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்து தூங்குறோம். காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ அது கான்ஸ்டண்ட்டாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்குது எல்லாத்தையும். ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணுறது இல்லை. ஏதாவது என்ன நடந்தாலும் ரெக்கார்ட் பண்ணிக்குது. அதுதான் நம்ம நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளுடைய அனுபவம்னு நம்ம சொல்லிக்கிறோம். அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்குது. அதோடைய ஒரு கான்ஸ்டன்ட் வேலையே ரெக்கார்டிங் எவ்ரி மூமெண்ட், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு வினாடியிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற, நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லாத்தையுமே அது ரெக்கார்ட் செஞ்சுனே இருக்குது. அதில் அது எவ்வளோ ஞாபகம் வச்சுக்குது, எவ்வளோ ஞாபகம் வச்சுக்கல, மெமரி, அதெல்லாம் நம்ம அப்புறம். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கல்வி இருக்குது. நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு காலேஜுக்கு போகிறோம், நம்ம ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபடுறோம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு 12-13 வருஷம் படிக்கிறோம், கல்லூரிகளில் ஒரு 5-6 வருஷம் படிக்கிறோம், அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில் ஒரு 3-4 வருஷம் இருக்கிறோம். இது மாதிரிலாம் நம்ம படிக்கும்போது அதையும் பிரெயின் ரெக்கார்ட் பண்ணினே தான் இருக்குது. அது இல்லாமல் சிந்தனை சக்தி அது வேறு. நம்ம இந்த மெமரிக்குள்ளே போல இதுதான் கல்விக்கும் பேசிஸ். அந்த ரெக்கார்டிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் த பிரெயின், அந்த எல்லாத்தையும் பதிவு செய்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உயரிய அமைப்பு அந்த மூளைக்கு இந்த இயற்கை கொடுத்துருக்குது மனுஷனுக்கு. உடலும் தனக்கு கிடைக்கக்கூடிய பல அனுபவங்களை அது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. இது மாதிரி போயிட்டே இருக்காது இந்த ரெக்கார்டிங் கெப்பாசிட்டி. இதில் நான் என்ன கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னா, இந்த ஆன்மீகம் என்ற ஒரு நிலைக்குள் வரும்பொழுது இந்த தியான முறைகள் அது இதுன்னு ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம போகிறோம். ஒரு 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 இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்தோ, ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்தோ, ஒரு கிரகஸ்தனா இல்லாமல் ஒரு பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து இப்படிலாம் போகும்போது அந்த ரெக்கார்டிங் பார்ட் ஆஃப் த பிரெயின் இதை நம்ம கல்வின்னு எடுத்துக்கலாம். ஸோ கலைகளை கற்பது கல்வி. நம்ம இப்போ ஒரு ஆன்மீகம் என்ற ஒரு பாதைக்குள்ளே போய் நம்மளுடைய பிரெயின் வித்தெல்லாம் பெருசு பண்ணி நம்மளை ஒரு உயரிய நிலைக்கு நம்மளை எடுத்து செல்ல வேண்டும் என்ற அந்த ஒரு உயரிய நோக்கத்தோடு அதில் ஈடுபாடு செலுத்தி இந்த மாதிரி முறைகளை கடைப்பிடித்து அந்த சிஸ்டம், அவங்க குருக்கள் கொடுக்குற சிஸ்டம் கீழே நம்ம படிக்கும்பொழுது நமக்கு என்ன மாதிரி ஒரு கல்வி ஏற்படுதாங்க? முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா,
நம்ம பல எபிசோட்ஸில் நம்ம ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா மறுபிறப்புன்றதை பார்த்தோம் இல்லையா. ஒருத்தனுடைய ரீபர்த். ஆமாம், ரீபர்த்துன்னு பார்த்தோம். ஒருத்தனுடைய மரணம் ஏற்படும் பொழுது அவன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான், பல விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கான், எல்லாம் இருக்கு இல்லையா. இது எல்லாமே வந்து அவன் சாகும் பொழுது, மரணம் அடையும் பொழுது அந்த ஸ்பிரிச்சுவல் பாடியோட வெளியே வரான் இல்லையா, அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடைய அதில் இருக்கும் எல்லாம். இந்த உடல் வந்து கட்டையாக போய் பிரெயின் எல்லாம் டெட் ஆகிடும் எல்லாம். ஆனால் வந்து அவன் வரும்பொழுது அவனுக்கு எல்லா நாலேஜும் இருக்கு அவனுக்கு. இப்போ அவன் வந்து அவனுடைய ஆசா பாசங்களுக்கு ஏற்ற மாதிரி பிறக்கும் பொழுது அந்த பழைய நாலேஜ்லாம் இருக்கும் இருக்கு. எல்லா நாலேஜ் எப்போ மேனிஃபெஸ்ட் ஆகி வெளியே வரும். பல ஜென்மங்கள்ல அவன் எடுத்த எல்லாமே அந்த உயிரில் இருக்கு. இப்போ வந்து அவன் இன்னொரு ஒரு மனித பிரிவை எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கர்ப்பத்தில் இருக்கு இல்லையா, முதல்ல வந்து புருஷ கர்ப்பத்தில் 2 மாதம் இருக்கும் அந்த ஜீவன். புருஷ கர்ப்பம்னா ஆண் கர்ப்பத்தில் 2 மாதம். அதுக்கு அப்புறம்தான் பெண் கர்ப்பத்தில் 8-10 மாதம் இருக்குது. மொத்தம் 1 வருடம் அந்த ஜீவாத்மாவுக்கு வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 2 மாதம்ன்றது வந்து ஸ்பெர்ம் லெவலில் இருக்குமா? ஆமாம். ஸோ இதை வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க அவங்க. இல்லை, இது இந்த 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 ஒரு ஆராய்ச்சி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, படிக்க முடியாது அது. ஆனால் வந்து ஸ்திரீ கர்ப்பத்தில் வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியும் எப்படி அது உருவாகுது. ஆமாம், அது மெட்டீரியல் பார்க்கலாம். இங்கே ஸ்பெர்ம் எப்படி மில்லியன் கணக்காக ஸ்பெர்மில் எந்த ஒரு ஸ்பெர்ம் உருவாக்கம் அடைய போகிறது, ஒரு முட்டையாக, ஒரு கருவாக அப்படின்றத பார்க்க முடியும். எவன் ஒருவன் பிறக்க போகிறானோ அந்த ஸ்பெர்முக்கு தான் வந்து இது கிடைக்கும், பாத்வே கிடைக்கும். ஸோ இவங்க சொல்லுவாங்க எல்லாம் போட்டி அடிப்படையில் எல்லாம் பண்ணோம். இப்போ இந்த புருஷ கர்ப்பம்னு 2 மாதம் சொல்கிறீங்கல்ல, அதை கொஞ்சம் விரிவாக சொல்லணும் நீங்கள். அது எப்படி ஏற்படுது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் பிறக்க போகிறான், இந்த ஃபேமிலியில் பிறக்க போகிறான், இந்த இதில் டிசைட் ஆகிடுச்சு அப்படின்னா, உணவின் மூலமாக அவன் வந்து அந்த அந்த மனிதனின் உடலில் வந்து அவன் என்ட்ராகிறான், அந்த ஜீவாத்மா உணவு வழியாக. அது வந்து அங்கே போய் லாட்ஜ் ஆகிக்குது. அது வந்து ப்ராப்பர் டைமில் வந்து அங்கே ரீச் ஆகிட்டு அது வந்து ஒரு கருவாக உருவாகி ஒரு குழந்தையாக வெளியே வருது. இதுதான் ப்ராசஸ். இல்லை, இது வந்து இப்போ ஒரு பெண்மணி கர்ப்பமாகி தான் அந்த குழந்தை வெளியே வர முடியும். கர்ப்பம் இந்த புருஷ கர்ப்பம்னு 2 மாதம் சொல்கிறீங்கல்ல, இந்த கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி. ஆமாம், அது வந்து அங்கே உள்ள 2 months வெயிட்டிங் டைமில் இருக்கும். யார் உணவு வழி அது உள்ள வருது? அவன் சாப்பிடும் உணவு. ஆம்பளை. புருஷன் சாப்பிட்ற உணவு. புருஷன் சாப்பிடும், அவன் உடம்புக்குள்ள வருது. ஒரு ஸ்பெர்மை தேர்ந்தெடுக்குது. ஆமாம், அதுலேருந்து தான் அது அந்த ஸ்திரீ கர்ப்பத்துக்குள்ளே போகுது. ஸோ இப்போ இந்த கர்ப்பத்தில் இந்த ஸ்திரீயினுடைய அந்த பெண்மணியினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அந்த ஜீவாத்மாவுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். எல்லாரும் தெரியும், அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே அதுக்கு ஞாபகம் இருக்கும். எத்தனை பிறவி எடுத்திருக்கோம், எவ்வளோ பால் குடிச்சிருக்கோம். ஒரு பெரிய ஒரு கடலை காமிச்சாங்களா, பார்க்கடல், இதுதான் ஒருத்தர் காமிச்சாங்களாம். இது என்ன கேவலம் இத்தனோன்னு இருக்குது, நான் எவ்வளோ பால் குடிச்சிருக்கேன் தெரியுமா, அவ்வளோ ஜென்மம் எடுத்திருக்கான் நான். அது மாதிரி அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து எல்லா விதமான ஞானங்களும் இருக்குது. அதுக்கு தெரியும் எதுக்காக அந்த பிறப்பு எடுத்திருக்கோம், வந்து மாட்டிருக்காங்கன்னு தெரியுமா. நம்ம அப்படி நினச்சிருக்கலாமே அந்த சாகும்போது, இது வேணும்னு நினச்சோம், இப்போ வந்துட்டோம். தமிழில் வந்து உங்களுக்கு ஒரு புக் இருந்தது, ரங்கூனில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, பப்ளிஷ் பண்ணாங்க, மானிட மர்ம சாஸ்திரம் தமிழ் புத்தகம். அதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கு. ஆமாம், நம்ம என்னடா இப்படி பண்ணிட்டோமே, இப்படி வந்து மாட்டிட்டோமே உள்ள, மிகுந்த வேதனையில் இருக்குமா. மிகுந்த வேதனையில் அந்த கர்ப்ப வேதனை வந்து அதுதான் கொடுமையான வேதனையாக அதுக்கு. தாயாரினுடைய உடம்புல இருந்து கொண்டு தாயார் சாப்பிட்ற உணவுனால இதுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த ஞாபகம் எல்லாம் இருக்கும் அதுக்கு. எப்படா வெளியே வரப்போகிறோம், வந்து இந்த இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு அது இருக்குமா. அது அந்த நாலேஜில் இருக்கும் எப்பயுமே அது. ஸோ அதுக்கு வந்து அப்போ அந்த நாலேஜ் எல்லாம் இருக்குது அதுக்கு. குழந்தை பிறந்த பிறகு கூட இருக்குங்க. இல்லை, நான் சொல்ல வரேன், இந்த குழந்தை தாயார் வந்து எவ்வளோ முயற்சிக்கிறாளோ அந்த பிரசவ சமயத்தில் குழந்தைய வெளியே கொண்டு வரதுக்கு, இந்த புஷ்ஷிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவல் எஃபர்ட் அந்த குழந்தை போடுதான் வெளியே வரதுக்கு. அற்புதம்.
அந்த அளவுக்கு அது வந்து ஒரு இதில் இருக்காது. நம்ம வெளியே வரணும். ஜென்மத்தில் வந்து இது முடிச்சுட்டு போயிடணும். நம்ம ம். அடுத்த ஜென்மத்துக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ம். அடுத்த ஜென்மம் வரக்கூடாதுன்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது வந்து ரிலீஜன் இது அது எதுவுமே கிடையாது. எல்லா குழந்தையும் அதே தான், அதே நினைப்பில் தான் இருக்கும். ம். ஸோ அந்த குழந்தை வந்து இது எங்க வந்து தடைப்பட்டு போகுது? சொல்கிறேன், முக்கியமான பாயிண்ட் அதுதான். அது வெளியே வருது இல்லை குழந்தை, உடனே வந்து அதுக்கு சடம் அப்படிங்கிற ஒரு வாயு வந்து அதுக்கு மேலே பட்ட உடனே எல்லாம் மறந்துடுது. இன்ஸ்டண்ட்டாக அந்த மறதிங்கிறது இல்லைன்னாக்கா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்க. எல்லாருமே ஞானி. ஆமாம், எல்லாருமே ஞானி, எல்லாருமே உடனே முடிச்சுக்குவாங்க தன்னை. ஆமாம் இல்லையா? ஆமாம். அந்த குழந்தைக்கு எல்லாம் மறந்துடுது. அந்த சடம்ங்கிற வாயு பட்ட உடனே உடனே அது என்ன, அது எல்லாம் மறந்ததுக்கப்புறம் இந்த 4 பேசிக் இன்ஸ்டிங்க்ட் தான் அதுக்கு. ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங். இதில் வந்து இந்த மற்ற 3ம் கிடையாது. முதல்ல வந்து ஈட்டிங் தான். முதல்ல ஈட்டிங் தான். அந்த ஸ்லீப்பிங், எப்படி இந்த சக்கிங் பண்ணணும், எப்படி இந்த உணவு அருந்த வேண்டும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ரிஃப்ளெக்ஸை மட்டும் கொடுக்குது. ஆமாம், அதை நம்ம அந்த முளைக்காம்ப இது பண்ணி பால் எடுத்துக்குது. ஆமாம், அது கரெக்டு. நீங்கள் எஜுகேஷன், லேர்னிங் இதுன்னு சொன்னீங்க இல்லையா? முதல்ல ஒரு ஜீவன் கற்றுக்கிறது வாழ்க்கையில் அதுதான். அதுதான் சைக்காலஜியில் எடுத்து வருவாங்க. பிகினிங் ஆஃப் த லேர்னிங் அதுதான். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து அது தன்னுடைய தாயின் இடத்துல வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதோடைய மென்டல் பேண்ட்விட்த் அதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் பொழுது முதல்ல வந்து தன் தாயிடம் தான் அதுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் ஏற்படுது. ஓஹோ, நம்மள மாதிரி இந்த ஜீவன் இருக்கு போல இருக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி தாயின் இடத்துல வந்து அதுக்கு ஈடுபாடு ஏற்பட்டு அப்புறம் தந்தையின் இடத்துல அப்படியே வந்து உலகத்தை புரிஞ்சுக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக லாங்குவேஜ் கற்றுக்குது. அப்புறம் படிப்பு அதெல்லாம் இருக்குது. ஆமாம். இதில் வந்து இந்த குழந்தையை தூங்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிரிக்கும் ஒரு சில சமயம். ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த ஆனந்தமயமான சிரிப்பு, அந்த மாதிரி சிரிப்பு யாராலையும் சிரிக்க முடியாது. நான் பார்த்துருக்கேன். அந்த சிரிப்பு வந்து எதனால் வருது அப்படின்னா அதுக்கு நடுவில் வந்து அந்த கடவுளனுடைய இது காட்சி கிடைக்குமா, தெய்வமும் குழந்தையும் ஒன்றையின்றாங்களே. ஆமாம், அந்த இது கிடைக்கிறதுனால தான் அது சிரிக்குதான். அது அந்த ஆனந்தமயமான சிரிப்பு சிரிக்கும் அது தூக்கத்தில். அந்த கனவு அது ஒரு ஸ்டேஜ் அது. ஸோ இந்த குழந்தை வந்து ஒரு எஜுகேஷன் அவருடைய ஏஜுக்கு வந்துடுச்சு, 7 வயசு அப்படின்வாங்க. பிறந்த உடனே பிறந்த வயசையும் சேர்த்து கணக்கு பண்ணணும், வருடத்தையும் சேர்த்து 7வது வயசில் அவனுக்கு வந்து பூணல் போட்டு அவனை எஜுகேஷனுக்கு அனுப்புவான். அந்த பூணல் போடுறதுன்னா என்ன, ஒரு வருடத்துக்கு மட்டும் இல்லை, 3 வருடங்களுக்கும் பூணல் உண்டு. 3 நூல் வரும். ஆமாம், எல்லா வருடங்களுக்கும் எஜுகேஷன் உண்டு. யாரும் படிக்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லா வருடங்களுக்கும் எஜுகேஷன் உண்டு. தொழில் தான் வித்தியாசம், எல்லாருக்கும் எஜுகேஷன் உண்டு. 3 வருடங்களுக்கு அந்த பூணல் போடுறதுன்றது உண்டு. அவங்களுக்கு மந்திரங்கள் உண்டு, டெய்லி பண்ணுற சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எல்லாம் உண்டு. இதுதான் பேசிக் பிகினிங் ஆஃப் எஜுகேஷன். இப்போ நம்மளுடைய சம்பிரதாயத்தில் வந்து குரு பரம்பரைன்னு சொல்லுவாங்க. குரு பரம்பரை. ஆமாம், அதாவது குரு தான் கேட்ட விஷயங்களை எல்லாம் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எந்த மாணவனுக்கு எது சொல்லிக் கொடுக்கணுன்றது தெரியும் அவருக்கு. அதாவது ஒரு நீங்கள் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வரீங்க. ஒரு குழந்தை பிறந்த பிறகு அந்த வாயு பட்டு அதனுடைய அந்த மெமரிலாம் வைப் அவுட் ஆன அப்புறம் அது அந்த தாய் தந்தையரின் உதவியுடன், குடும்பத்தின் உதவியுடன் 20 வயசோ 25 வயதோ போகும்பொழுது தன்னை வந்து ஒரு ஆன்மீக துறையில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே போகணும். அப்படிலாம் போகும்போது நமக்கு வந்து நம்மளை உயர்நிலைக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அதுக்கு ஒரு உயரிய எண்ணம் தோன்றி அதுவே வலிமையான எண்ணமாக உருவாகி ஏதாவது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வந்து, இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்து, இல்லை ஒரு ஈடுபாடோட ஒரு நிலைக்கு அவன் போகும்பொழுது ஒரு ஆசிரமத்திலேயே சேர்ந்து படிக்கிறான். அங்கே நல்வழி காட்டுறாங்க அவனுக்கு, அவனால் முடியுது, அவன் ஒரு ஸ்டேஜாக மேலே போகணுன்னு நினைக்கிறான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக அவன் தாண்டி வரும்பொழுது அவனுக்குள்ளே என்ன ஒரு கல்வி நடக்குது, அவன் அந்த மூளைக்குள்ளே என்ன ஒரு கல்வி ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்ககிட்ட கேட்குறேன். அதற்கு உண்டான விளக்கம் கிடைக்கப்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம்.